தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது பாஜக முன்னாள் எம்எல்ஏவுக்கு ஜாமீனானது மறுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உன்னாவ் பாலியல் வழக்கில் குற்றவாளியான முன்னாள் பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்காருக்கு மற்றொரு வழக்கில் ஜாமீனானது மறுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்க்கிறோம். பாலியல் வன்முறையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை காவல் நிலையத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த வழக்கிலும் குல்தீப் சிங் செங்கார் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார். பாஜக முன்னாள் எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்காரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம். அண்மை தகவலாக பார்க்கிறோம். மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணை தாமதமடைவதற்கு குற்றவாளி தரப்புதான் காரணம் என குறிப்பிட்டு ஜாமீன் அளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்க்கிறோம். பாஜக முன்னாள் எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்காரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பால்முருகன். தற்போதைய டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு என்ன? அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் பாலியல் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்டவர் அப்போதைய எம்எல்ஏவாக இருந்த குல்தீப் சிங் செங்கார். இவர் பாஜக கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கில் ஏற்கனவே அந்த பாலியல் வழக்கில் சம்பந்தப்பட்ட இவருக்கு ஆயுள் தண்டனை கீழ் நீதிமன்றம் வழங்கியிருந்தது. இதனை மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த டெல்லி நீதிமன்றம் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக அந்த தீர்ப்பை ரத்து செய்து உத்தரவிட்டது. மேலும் எம்எல்ஏவுக்கு ஜாமீன் வழங்குவதாகவும் கூறியிருந்தது. இது நாடு முழுவதும் கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியதை தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்து உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து 2வது வழக்கிலும் தனக்கு ஜாமீன் கோரி அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அதாவது பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய தந்தை காவல் நிலையத்தில் இருந்த போது மர்மமான முறையில் உயிரிழந்திருந்தார். அந்த வழக்கிலும் இவர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அந்த வழக்கில் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று விண்ணப்பித்திருந்தார். அதனை ஏற்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழக்கில் 7.5 ஆண்டுகள் சிறையில் இருந்த காரணத்தால் விடுவிக்க இயல முடியாது. மேல்முறையீட்டு மனுவினுடைய விசாரணை தாமதத்திற்கு மனுதாரர் தான் காரணம் என்று கூறி இந்த ஜாமீனை நிராகரித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பிருந்தா, விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி பால்முருகன்.